அமெரிக்கால உள்நாட்டுல அவரோட செல்வாக்கு சரிந்து கொண்டே வருகிறது. ரஷ்யாவை அவர் கார்னர் செய்ய செய்ய, சைனாவை கார்னர் செய்ய செய்ய, இந்தியாவையும் அவர் அழுத்தம் அதிகமாக கொடுக்க, இது ரஷ்யா, இந்தியா, சைனா எனும் 3 நாடுகள் ஒன்றாக இணையும் போது அமெரிக்காவை அவர்கள் எதிர்கொள்ளும் நிலை ஏற்பட்டால், அமெரிக்காவுக்கு இதால் வரக்கூடிய பாதிப்புகள் என்னவென்று ஓரளவுக்கு ட்ரம்புக்கு புரிந்திருக்கும். சார், இப்போ ஆகஸ்ட் 27 முதல் 50% வரி அப்படிங்கிற டேரிஃப் அமல் முதல் ஆக போகுதுன்னு கேள்விப்பட்டோம். அது உண்மையா சார்? அப்படி ஆச்சுன்னா இந்திய வர்த்தகர்கள் சார், ஒன்னாவது செப்டம்பர் மாதத்தில் இந்திய பிரதமர் அமெரிக்கா செல்ல உள்ளார். அங்க ட்ரம்புக்கும் இந்திய பிரதமருக்கும் திரு மோடி அவர்களுக்கும் சந்திப்பு நடக்குமா என்பது கேள்விக்குறிதான். மல்டிநேஷனல் ஃபுட் கார்பரேஷன், உணவு இதுல இருக்கக்கூடிய அமெரிக்காவை சேர்ந்த நிறுவனங்கள், கென்டக்கி ஃப்ரைட் சிக்கன், KFC-யும், மெக்டொனால்ட்ஸும், பர்கர் கிங்கு, இவர்கள் எல்லாம் இந்தியாவில் இப்பொழுது சற்றே அவர்கள் மீது புறக்கணிப்பானது தொடங்கியுள்ளது. சேனல் 5 தமிழர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடன் இருப்பவர் டிஃபென்ஸ் அனலிஸ்ட் திரு நிரஞ்சன் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். ஜெயந்த், இப்போ ட்ரம்ப் அவர்கள் இந்த போரை நிற்பதற்கு காரணம் என்ன சார் இருக்கு? ஏன்னா 6 போர்கள் நிப்பாட்டி இருக்கேன் அந்த மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்காருல்ல. அதாவது அவர் அமெரிக்கால உள்நாட்டுல அவரோட செல்வாக்கு சரிந்து கொண்டே வருகிறது. 2வது, இந்த பொருளாதார போரானது உச்சகட்டத்தை அடைந்துள்ளது. ரஷ்யாவை அவர் கார்னர் செய்ய செய்ய, சைனாவை கார்னர் செய்ய செய்ய, இந்தியாவையும் அவர் அழுத்தம் அதிகமாக கொடுக்க, இது ரஷ்யா, இந்தியா, சைனா எனும் 3 நாடுகள் ஒன்றாக இணையும் போது அமெரிக்காவை அவர்கள் எதிர்கொள்ளும் நிலை ஏற்பட்டால், அமெரிக்காவுக்கு இதால் வரக்கூடிய பாதிப்புகள் என்னவென்று ஓரளவுக்கு ட்ரம்புக்கு புரிந்திருக்கும். 2வது, கனடா, மெக்சிகோ, பிரேசில் போன்ற நாடுகளே இன்று அமெரிக்கா பக்கம் இல்லை. அவர்கள் கண்டத்தில் இருக்கும் நாடுகளே அவர்கள் பக்கம் இல்லை. இன்று அமெரிக்கா உலகின் மிகப்பெரிய நாடுகள், அதாவது பொருளாதார ரீதியிலும் மற்ற அதாவது கனிம வளங்கள் ரீதியிலும் மிக வலிமையான நாடுகள் என்று எடுத்து பார்த்தால் இந்த 3 நாடுகள், இந்தியா, சைனா, குறிப்பிட்டு ரஷ்யா. சோ இவர்களை 3 பேரையும் பகைத்து கொண்டு தன்னிச்சையாக ட்ரம்ப் செயல்பட முடியுமா? எத்தனை நாள் இந்த போரை நீடித்துக் கொண்டிருந்தால் அமெரிக்காவின் பணம் வீணாக செலவழிக்கப்படுகிறது. அவர்கள் எடுத்துக்கொண்ட குறிக்கோள் நடக்கவில்லை. அதுதான் புட்டின் சொன்னார். ட்ரம்ப் சொன்னதையே சுட்டி காட்டினார். நான் 22 அதிபராக இருந்திருந்தால் இந்த போரே தொடங்கி இருக்காது என்று ட்ரம்ப் சொன்னதை புட்டின் அதுக்கு நல்ல அவருக்கு ஐஸ் வைக்கிற மாதிரி அவரை தாஜாப்படுத்தும் வண்ணம், ஆமாம், ட்ரம்ப் இருந்திருந்தால் இந்த போர் என்றது தொடங்கியே இருக்காது அப்படின்ட்டு சொன்னது புட்டினின் சாதுரியத்தையும் அவர் சிந்திக்கும் திறனையும், யாரை எப்படி வளைக்க வேண்டும் என்று அவர் நன்கு அறிந்திருக்கிறார் என்பதை காட்டுகிறது. ட்ரம்ப் இதுக்கு நேர்மாறாக அவர் சொன்னது ஒண்ணு, செய்தது ஒண்ணு. கடைசியாக யூரோப் கேட்பது சீஸ்ஃபயர். சீஸ்ஃபயர் ஆனதுக்கு ரஷ்யா ஒற்றுக்கொள்ளாது. பர்மனன்ட் செட்டில்மெண்ட், அதாவது நிரந்தர தீர்வுக்கு தான் அவர்கள் ஒற்றுக்கொள்வார்கள். நிரந்தர தீர்வுக்கு ஏற்கனவே நான் சொன்னது போல் இந்த பகுதிகளை அவர்கள் விட்டு கொடுத்தே ஆக வேண்டும். இந்த 3 பகுதிகள், இதுதான் அலாஸ்கா மீட்டிங் முதல் ஜெலன்ஸ்கி மீட்டிங் வரை நடந்திருக்கும் விஷயங்கள். இதெல்லாம் அமெரிக்காவில் நடந்தன. சோ அமெரிக்கா எந்த விதத்தில் இதற்கு தீர்வு காண போகிறது என்பதை வரும் நாட்கள், குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால் ஒரு 2-3 வாரங்களுக்குள் நமக்கு தெரிந்துவிடும். சார், இப்போ ஆகஸ்ட் 27 முதல் 50% வரி அப்படிங்கிற டேரிஃப் அமல் முதல் ஆக போகுதுன்னு கேள்விப்பட்டோம். அது உண்மையா சார்? அப்படி ஆச்சுன்னா
இந்திய வர்த்தகர்கள் வரட்டும் எவ்வளவு சார். ஒன்னாவது எப்படின்னா, நம்மளுக்கும் அவங்களுக்கு இருக்கிற வர்த்தகம் கிட்டத்தட்ட $130 பில்லியன். அதுல $46 பில்லியன் பொருட்கள் மீது எந்த வரி, அந்த அவங்க சொல்லியிருக்கிற அந்த 50% வரியானது ம், செயல்முறைக்கு வராது. ம், ஏன்னா அதுல வந்து அமெரிக்கா வாங்கும் இந்தியாவில் இருந்து வாங்கக்கூடிய மருந்துகளும் அடக்கம். $9 பில்லியன் அளவுக்கு இந்தியாவிடமிருந்து அவர்கள் மருந்துகள் வாங்கிறார்கள். ம், அதற்கெல்லாம் அது அதன் மேல் இந்த பொருளாதார இது டாரிஃபை வந்து அவங்க விதிக்க மாட்டாங்க, 50% டாரிஃபை. ஓகே. அதற்கு நேர்மாறாக மத்த இருக்கக்கூடிய $41 பில்லியன் அளவுக்கான பொருட்கள் மீதுதான் அவர்கள் ஏதாவது டாரிஃப் விதிக்க கூடும். ஆனால் புட்டின் ட்ரம்ப் சந்திப்பிற்கு பிறகு செப்டம்பர் மாதத்தில் இந்திய பிரதமர் அமெரிக்கா செல்ல உள்ளார். ம், அங்க ட்ரம்புக்கும் திரு இந்திய பிரதமருக்கும் திரு மோடி அவர்களுக்கும் சந்திப்பு நடக்குமா என்பது ம், கேள்விக்குறிதான். ஆனால் அதற்குள் ஏதோ ஒரு தீர்வு என்பது நாம் எட்ட முடியும், எட்டுவதற்கான சாத்தியக்கூறு இருக்கிறதா என்று நாம் பரிசீலிக்கிறோம். இரண்டாவது ஒரு முக்கியமான விஷயம், இந்த சந்தர்ப்பத்தில் சைனாவின் வெளியுறவுத்துறை அமைச்சர் வாங்கி இந்தியா வந்து சென்றுள்ளார். நேற்று முந்தா நேற்று அவர் இந்தியாவில் இருந்தார். இந்திய பிரதமரை சந்தித்துள்ளார். இந்திய பிரதமரை ஷாங்காய் கோஆபரேஷன் ஆர்கனைசேஷன் மீட்டிங்குக்கு அவர் தலைவர்கள் மாநாட்டுக்கு அவருக்கு அழைப்பு விடுத்துள்ளார். அதே சமயத்தில் ஜெய்சங்கரிடம் அவர் பேசியுள்ளார். ஜெய்சங்கர் வந்து எல்லை பிரச்சனைகளை நாம் பரஸ்பரம் தீர்த்து கொள்ள வேண்டும், பரஸ்பரம் ஒருத்தர் மீது ஒருத்தர் மரியாதை நாம் வைத்துக் கொள்ள வேண்டும், நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சுமூகமாக தீர்த்து கொள்வதற்கான வழிமுறைகளை நாம் நாட வேண்டும் என்று அவர் பேசியுள்ளார். ஒருவர் மீது ஒருத்தர் நமக்கு நம்பிக்கையும் மரியாதையும் இருக்க வேண்டும் என்று சொல்லியுள்ளார். இதே அஜித் தோவல் கடந்த மாதங்களில் நாம் பேச்சுவார்த்தைகள் மூலம் மிகப்பெரிய அளவில் நாம் ஒரு ஒரு கட்டத்தை, அதாவது சுமூகமான ஒரு உறவை நாம் மறுபடியும் புனர்ப்பிக்க நாம் பணிபுரிந்துள்ளோம். இது தொடர வேண்டும் என்று கூறியுள்ளார்கள். சைனா நமக்கு 3 வாக்குறுதிகளை அளித்துள்ளது. முதல் வாக்குறுதி, இந்தியாவுக்கு வரக்கூடிய வேளாண் சார் ஃபர்டிலைசர்ஸ், அதாவது உரங்களை வந்து தடை இருந்தது, சைனால இருந்து வரக்கூடிய உரங்கள். அந்த உரங்கள் தங்கு தடையின்றி இனிமேல் இந்தியாவுக்கு வரும். ரெண்டாவது, நமக்கு தேவையான ரேர் எர்த் மினரல்ஸ், சிலிக்கா போன்ற சில மினரல்ஸ் இருக்கிறது, சில ரேர் எர்த் மினரல்ஸ் இருக்கு, கனிம வளங்கள், அது சைனாவில் இருந்து நாம் வாங்கி கொண்டிருந்தோம். அது இனிமேல் நமக்கு சப்ளை வந்து தங்கு தடை என்று சைனா கொடுக்கும் என்று ஒற்றுக்கொண்டுள்ளது. மூன்றாவது ஒரு முக்கியமான விஷயம், நமது ரோடு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பிளஸ் முக்கியமான பணிகளுக்கு, அதாவது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டுக்கு ரோட் போரிங் மிஷின்ஸ் அப்படின்வாங்க. இப்போ அண்டர் கிரவுண்ட் டனலிங் பண்றாங்க பாத்தீங்களா, மெட்ரோ ஒர்க் எல்லாம், அதை தொலை போடும் கருவிகள் வந்து சைனாவில இருந்து வந்து கொண்டிருந்தன. அந்த கருவிகளுக்கு சைனா தடை விதித்திருந்தது இந்தியாவுக்கு அனுப்புவதற்கு. அதனால இங்கே நம் செய்யக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் வந்து டிலே ஆயிட்டு இருந்தது. இப்போ அந்த உபகரணங்களையும் துரிதமாக போர்க்கால அடிப்படையில் இந்தியாவுக்கு அனுப்புவோம் என்று அவர்கள் 3 வாக்குறுதிகளை கொடுத்துள்ளார்கள். 4வது ஒரு முக்கியமான விஷயம், இந்தியா சைனாவுக்கு விளாடிவோஸ்டாக் முதல் சென்னை வரை வரக்கூடிய எண்ணெய், ரஷ்யாவில் இருந்து வரக்கூடிய எண்ணெய்க்கு சைனா வந்து எந்த விதத்திலையும் தடையாக இருக்காது என்பதை சூசகமாக அவர்கள் தெரிவித்துள்ளார்கள். அதே போல் சைனா வர்த்தகம், இந்திய பெருங்கடலில் நடக்கக்கூடிய வர்த்தகத்துக்கு இந்தியா எந்த விதத்திலையும் தடை ஆக இருக்காது என்று தெரிவித்துள்ளார்கள். அப்பொழுது இப்போ என்ன நடக்கிறது என்றால், there is a strategic realignment அப்படின்னுவாங்க. உலகத்தில் ஸ்ட்ராட்டஜிக் ரீஅலைன்மெண்ட் நடக்கிறது. ஆப்பிரிக்க நாடுகள், பிரிக்ஸ் என்பது இனிமேல் 5 நாடுகள் 6 நாடுகள் கூட்டமைப்பாக இல்லாமல் ஆப்பிரிக்க நாடுகளில் பல நாடுகள் கொண்ட, உதாரணத்துக்கு கெனியா, இத்தோப்பியா, ஈஜிப்ட், கானா, நைஜீரியா போன்ற நாடுகள் சேருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதே போல் கல்ஃபில் அரபு நாடுகளில் பல நாடுகள் இதில் சேருவதற்கான வாய்ப்புகள் உள்ளது.
தெற்காசிய நாடுகள், தெற்காசிய நாடுகள் இன்னும் குறிப்பிட்ட தென்கிழக்கு ஆசிய நாடுகள், பல நாடுகள் இதில் சேருவதற்கான வாய்ப்பு உள்ளது. சோ நமது எதெல்லாம் நமக்கு இந்த டாரிஃப் வார், இந்த அமெரிக்கா விதிக்கக்கூடிய 50% வரியால் நமக்கு வருவாய் இழப்பு ஏற்படுகிறதோ அதை ஈடுகட்டும் விதமாக ஆப்பிரிக்கா மூலமும் தென்கிழக்கு ஏசியா மூலமும் நாம் அதை சரி செய்ய முடியும் என்பது இந்த அரசின் கண்ணோட்டமாக உள்ளது. அதே சமயத்தில் பிரதமர் அவர் சொல்லியிருப்பது, முக்கியமாக சொல்லியிருப்பது, அதிகமாக இந்திய பொருட்களை வரக்கூடிய விழா காலங்களில், ஏன்னா இது இனிமேல் வரக்கூடிய நாட்கள் தசரா, தீபாவளி போன்ற பண்டிகைகள் தொடர்ந்து வரக்கூடும். செப்டம்பர் இந்த வாட்டி சீக்கிரம் வருது. சோ இந்த காலங்களில் அதிகமாக இந்தியாவில் உற்பத்தி செய்யும் பொருட்களை வாங்குங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சோ இந்திய உற்பத்திகளை வாங்குங்கள் அப்படின்னா நமக்கு அதனால் பொருளாதாரம் விரிவடையும். எதை அமெரிக்காவிடம் நமக்கு இழப்பு எடுக்கிறதோ அதை இங்கே ஈடுகட்ட முடியும். அதே சமயத்தில் பிரதமர் இன்னொரு விஷயத்தையும் அவர் நிலைநாட்டியுள்ளார். இந்திய பொருட்களை வாங்குவதால் இன்று உங்களுக்கு இன்னொரு உண்மையை சொல்றேன். மெக்டொனால்ட்ஸ், சப்வே, KFC இது மாதிரியான மல்டிநேஷனல் ஃபுட் கார்பரேஷன்ஸ், அதாவது உணவு இதுல இருக்கக்கூடிய அமெரிக்காவை சேர்ந்த நிறுவனங்கள், கென்டக்கி ஃப்ரைட் சிக்கன், KFC-யும், மெக்டொனால்ட்ஸும், பர்கர் கிங்கு, இவர்கள் எல்லாம் இந்தியாவில் இப்பொழுது சற்றே அவர்கள் மீது புறக்கணிப்பானது தொடங்கியுள்ளது. அந்த புறக்கணிப்பானது அதிகப்படுத்தினால் அமெரிக்காவுக்கு வழி வரும். கூடிய விரைவில் இது பெப்சி, கோகோ கோலா போன்ற நிறுவனங்கள் மீதும் இது இந்திய அரசாங்கம் செய்யாது. எப்படி சைனா பொருட்களை நமக்கு நாமே புறந்தள்ளினோமோ வாங்காமல், அதே மாதிரி ஒரு சூழ்நிலை அமெரிக்காவுக்கு ஏற்பட்டால் உலக மார்க்கெட்டை எதிர்த்தால் என்ன நடக்கும் என்று ட்ரம்புக்கு புரியும். அதுதான் பிரதமரின் பேச்சாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டியது. உங்கள் நேரத்துக்கும் நேர்காணலுக்கும் மிக்க நன்றி. வணக்கம் சார். வணக்கம். ஜெயஹிந்த்.